السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. தனித்திருக்கிறீர்களே, இந்த பாடம் ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளி. இந்த வீடியோவில் நாம ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியினுடைய எம்ஏ அரபிக் செகண்ட் செமஸ்டருக்கான பாடங்களை பார்க்குறோம். அதில் இந்த காணொலியில் பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரி, ஜாஹிலியா காலம் முதல் அப்பாசிய காலம் வரை உள்ள ஜாஹிலியா கிளாசிக்கல் போயட்ரி, பழைய காலத்து அரபிக் கவிஞர்கள் மற்றும் அவர்களுடைய கவிதைகளை பற்றிய குறிப்புகளை பார்க்குறோம். இது பாடம் 10வது பாடம். இந்த 10வது பாடத்தில் யூனிட் 2 நாம 2வது யூனிட்டை பார்க்குறோம். கிளாசிக்கல் போயட்ரியில் 2வது யூனிட்ரி. 1வது யூனிட் வந்து ஜாஹிலி காலம், 2வது யூனிட் வந்து இஸ்லாமிய காலகட்டத்தில் கிளாசிக்கல் போயட்ஸ் மற்றும் அவர்களுடைய போயங்களை பற்றி பார்க்குறோம். இது 2வது யூனிட்ல, இது 3வது பாட்டு. இந்த 3வது பாட்டில் அக்கால இஸ்லாமிய காலகட்டத்தினுடைய முகதரமுன், இஸ்லாமிய காலகட்ட கவிஞர்களுக்கு முகதரமுன் கவிஞர்கள் என்பதாக சொல்லணும். இந்த முகதரமுன் கவிஞர்கள்ல நாம் போன பாடங்கள்ல ஹசன் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குறிப்புகளையும் அவர்களுடைய கசீதாவையும் பார்த்து, இந்த பாடத்துல முகதரமின் கவிஞர்கள்ல உள்ள ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் காவின் சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கிறோம். இந்த காணொலி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும் தயாரிக்கப்பட்ட ஒரு காணொலி. வாருங்கள் தாலா முதாக்கரா செய்வோம். ஆரம்பமாக ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் சஹாபியத்தான பெண்மணி. முகதரமுன் என்று சொன்னாலே ஜாஹிலியா காலத்திலும் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கவிஞர்களுக்கு முகதரமுன் கவிஞர்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த அடிப்படையில் ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜாஹிலி காலத்திலும் கவிஞர்களாக கவிதாயினியாக இருந்தவர்கள். அதே மாதிரி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இவர்கள் முகதரம் எனப்பட்ட ஒரு கவிதாயினி. இவர்களுடைய பெயர் ஹன்சாங்கிறது பட்ட பெயர். இவருடைய பெயர் என்பது தமாரு பின்த் அம்ர் இப்னு ஷரீத் அஸ்ஸலமியா, அஸ்ஸலமி கோத்திரத்தை சேர்ந்த தமாரு அம்ர் இப்னு ஷரீத் அவர்களுடைய மகள் தமாரு. லுக்கிபத் பில் ஹன்சா லிகஸ்ரி அன்ஃபிஹா வ இர்திஃபாஇ அரனபிஹா. இவர்களுக்கு ஹன்சா என்ற பட்ட பெயர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களுடைய அந்த கஸ்ரி அன்ஃபிஹா, மூக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். இர்திஃபாஇ அர்னபத்திஹா, அந்த மூக்குக்கு கீழே அந்த உதடு பகுதி, அந்த மீசை வளரக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்வா இருக்கும். அந்த மாதிரியான உருவமைப்பு கொண்டவர்களுக்கு ஹன்சா என்பதாக சொல்லப்படும். ஒளிதத் சனா 500 கிபி 575 பிறந்து கிபி 646 வஃபாத் இருக்கிறாங்க. இவங்களுடைய கபீர் என்பது அஸ்ஸலமியா முதற் கோத்திரத்தினுடைய உட்பிரிவாக இருக்கக்கூடிய சுலமியா என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். கானு யஸ்குனூன பைன ஷிமாலில் ஹிஜாஸ் வ நஜித், ஹிஜாஸ் மற்றும் நஜிதினுடைய வடக்குக்கு மத்தியில வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கான அபூஹா வ அஹ்வாஹா சஹ்ருன் முஆவியா மின் சாதாத்தி சுலைமி முதர். அவர்களுடைய தந்தையும் அவர்களுடைய சஹர் முஆவியா என்ற சகோதரர்களும் சுலைம் கோத்திரத்தினுடைய தலைவர்கள உள்ளவங்களாக இருந்திருக்கிறார். خطبها الشاعر دريد بن الصمت سيد هوازن وكان شيخا كبيرا وفارس جشم فرفضته. ஆரம்பமாக முதலாக துரைது பின் சமத் என்ற ஹவாசின் கோத்திரத்தை சார்ந்த ஹவாசின் கோத்திரத்தாரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய துரைது பின் சமத் என்ற ஒரு கவிஞர் ஆரம்பமாக இவர்களை பெண் பேசினார்கள். ஆனால் அவர் பெரிய கொஞ்சம் வயசானவராக இருந்தாரு. அதே மாதிரி அவர் குதிரை வீரராக இருந்தது. இன்னொரு நபரும் ஜஷ்மி என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஃபாரிஸும் ஒரு குதிரை வீரரும் என்ன செஞ்சாங்க, 2 பேருமே பொண்ணு கேட்டு ஹத்துபா பேசினாங்க. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை மறுத்து விட்டார்கள். ஹத்தபஹா ரவாஹா இப்னு அப்துல் உஸ்ஸா. அதற்கு பிறகு ரவாஹா இப்னு அப்துல் உஸ்ஸா அஸ்ஸலமி இவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த ரவாஹா இப்னு அப்துல் உஸ்ஸா அப்படிங்கிற ஒரு நபர் பெண்ணு கேட்டு வந்தாங்க. இவங்க யாருன்னு சொல்லி சொன்னா இப்னு அம்மிஹா, இவங்களுடைய அம்முடைய மகன். இவங்களை முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு வந்து தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுடைய விருப்பம். எனவே
ஹவாஸின் கோத்திரத்தை சார்ந்த இந்த துரைத் அவர்கள் பெண் கேட்டு வந்தபோது மறுத்து விட்டார்கள். மாறாக தன்னுடைய அம்மு மகனாக இருக்கக்கூடிய ரவாஹா அவர்கள் பொண்ணு கேட்டு வந்தவொடனே என்ன செஞ்சாங்க, அதை ஏத்துக்கிட்டே முடிச்சாங்க. அதுதான் முதல் கணவர். இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அபு ஷஜர் என்று பிரபலமாக அறியப்பட்ட அந்த சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததற்கு பிறகு ஜவஜஹா அத்தானி முராதிஸ் இப்னு அபி ஆமிர் சுலமி, பிரபு சுலமி கோத்திரத்தை சேர்ந்த முராதிஸ் என்பவர் இரண்டாவதாக இவர்கள் என்ன செய்யறாங்க, திருமணம் செய்யறாங்க. இவங்களுக்கு இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வலதத்துல ஜெய்துன் மாவியா உமர், மூணு பிள்ளைங்க பிறகுது. ஜெய்து மாவியா உமர் என்று மூணு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. கான மாவியா, இந்த முஆவியா என்பது அவங்களுக்கு இந்த மகன் இல்ல, அவங்களுடைய சகோதரர். மேல வந்து இல்லையா சஹ்ரு மாவியா. இந்த முஆவியா வந்து அஹி ஷகீகி, ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான், சஹ்ரு மாவியா. இந்த முஆவியா வந்து கூட பிறந்த சகோதரர். சஹ்ருங்கிறது தந்தை வழி சகோதரர். تعالى أبو ثور الأسدي صخرا في يوم كلاب فاعتمد تعالى عاما ثم توفي. இவர்களுடைய சகோதரராக இருக்கக்கூடிய அந்த சஹ்ர அபூ சௌர் அல் உசதி என்ற ஒரு நபர் யோம் கிலாப் கிலாப் போர்ல, ஐயாமல் ஜாஹிலியா காலகட்டத்தில் நடந்த போர். அந்த போர்ல இந்த அபூ தௌர் அப்படிங்கிறவரு ஹன்சாவுடைய சகோதரராகிய சஹரை என்ன செஞ்சிடுறாங்க, அந்த போர்ல குத்திடுறாங்க. இந்த காயத்தோடு ஒரு வருடம் அவங்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பிறகு ஒப்பாத்தாகிறாங்க. அதே போன்றவர்களுடைய இன்னொரு சகோதரரும் ஹாஷிம் வசைத் அல் மரியான், மரியான் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாஷிம் என்னும் ஜெயித் ஆகிய இருவருடைய கரங்களினால் என்ன செய்யப்படுகின்றார், முஆவியாவும் கொலை செய்யப்படுகின்றார். கான அக்தர முகாயிமான சஃபர், இவர்கள் ரெண்டு பேருமே சஃபர் மாவியா, மாவியா கூட பிறந்த சகோதரர், ரெண்டு பேருமே கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா சஹரின் மீது ரொம்ப அடக்குகிறாங்க. சஹரை நினைத்து ரொம்ப கூட பிறந்த சகோதரரை விட தந்தை வழி சகோதரராக இருக்கக்கூடிய சஹரை நினைத்து ரொம்ப அடக்குரியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாரும் சாதகா இந்த நப்சல். ஏன்னா அந்த சஹர் அவர்கள் இவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா அவர்களுடைய முதல் கணவர் இவர்களுக்கு சரியான முறையில பணம் கொடுக்காத போது, நஃபகா கொடுக்காத போது இவருக்கு தான் என்ன செஞ்சாங்க, பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க சஃபர் அவர்கள். எனவே சஃபர் மூத்தா போன உடனே அவர்கள் நினைத்து ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழுதுருக்கிறாங்க. நான் அபூஹா யகுது பியதை பினைஹி சஃபர் முஆவியா வயகூல் அன அபூ கைரி முதல். ஹன்சாருடைய தந்தை அவர்களுடைய மகன்கள், அதாவது ஹன்சாருடைய இரு சகோதரர்கள் சஃபர் முஆவியா, அந்த இருவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு சொல்வார்களாம், நான் முதற்கோத்திரத்திலே இரண்டு சிறந்த நபர்களுடைய தந்தையாக இருக்கிறேன் என்பதாக நிச்சயமாக தன்னுடைய இரு மகன்களை பற்றி பெருமை பேசுவாங்க. கானத் தகுலு பைத்தேனி அவ் சலாத்தன் ஃபகத் கபல மக்தலி அஹீஹா. இவங்க கவிதை சொல்ல ஆரம்பிச்சது எப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களுடைய இரு சகோதரர்களும் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகுதான் இவங்க நிறைய கவிதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 2 அல்லது 3 பைத்துகள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. وقد أجمعت الرواة والشعر أنه لم تقم امرأة في العرب قبلها ولا بعدها أشعر منها. எல்லா ருவாத்துகளும் எல்லா ராவிகளும் சொல்றாங்க, அதாவது கவிதைகளை அறிவிக்கக்கூடியவர்களும் சொல்லுகின்றார்கள், ஹன்சாவுகளுக்கு முன்போ பின்போ இவர்களை விட ரொம்பவும் மிக பிரபல்யமான மிக நல்ல கவிதைகளை சொல்லக்கூடிய ஒரு கவிதாயினி, கவிதை பெண்மணி, கவி பெண்மணி யாரும் இருந்ததில்லை. கவி பெண்மணி இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும், கவிதாயினி இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும், ஆனா இவர்களை போன்று திறமையா நல்ல அழகிய கவிதைகளை சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு முன்போ பின்போ அரபுல வந்ததில்லை என்பதாக சொல்றாங்க. வஃபதத் மஅ கௌமிஹா இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்லமத் வஹிய அஜூஸா. இவங்க ஜாஹிலியா காலத்தில் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் தங்களுடைய அந்த சுலம் கோதரத்தோடு சேர்ந்து தன்னுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க, நபியின் பக்கம் குழுவாக வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்க அப்போ கொஞ்சம் வயோதிக பெண்மணியா இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கும் போது அவங்க ஒரு வயோதிக ஒரு அஜூஸாவாக வயது மூத்த பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க. அமதா அஸ்லமத் فأنشدت فقال الرسول صلى الله عليه عندما أسلمت فأنشدت فقال الرسول صلى الله عليه وسلم هي يا خنسا ويومي بيده. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கவிதையை பாடிய போது, அவர்கள் கவி என்று தெரிந்த போது فقال الرسول صلى الله عليه وسلم சொல்லுவாங்க, ஹி யா
ஹன்சாவே கவிதை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை நோக்கி என்ன செய்வாங்க, கை காட்டி சொல்லுவாங்க. ஹி ஹியா ஹன்சா, ஹன்சாவை கவி பாடுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை வரிகளை கொடுத்து இது யாரை பார்த்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் கேள்விகள் உங்களுக்கு வரலாம் முன்வேர்ல. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கவிதையை ஆமோதித்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கலாம். ஷஹீத أربع بنائها في حرب القادسية فقالت الحمد لله الذي شرفني بقتلهم وأرجو أن يجمعني بهم في مستقر رحمته. இவர்களுடைய நான்கு மகன்கள் உமர், முஆவியா, அப்துல்லா, அந்த 4 மகன்களும் காதிசியா போர்ல என்ன செஞ்சிடறாங்க, கலந்து கொண்டு வஃபாத் ஆறாங்க. இதற்கு முன்னாடி தன்னுடைய சகோதரர்கள் அந்த போர்ல கொல்லப்பட்ட, அதாவது ஜாகிலியா காலத்துல நடந்த போர்ல கொல்லப்பட்டதை பார்த்து அழுதவங்க இப்போ தன்னுடைய மகன்கள் இஸ்லாத்திற்கு அவங்களும் முஸ்லிம்கள், சஹாபாக்கள், அவங்க முஸ்லிம்களாக இருந்து என்ன செஞ்சாங்க, அந்த போர்ல ஈடுபட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டதை நினைச்சு அவங்க பெருமைப்பட்டு பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஷர்ரஃப்னி பிகத்லிஹிம், இவர்களை ஷஹீதாக்கியதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கண்ணியம் அளிச்சிருக்கின்றான். அர்ஜூ இஜ்மானி பிஹிம் ஃபி முஸ்தகர் ரஹ்மத்திஹி, அவர்களோடு என்னையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தினும் நிழலிலே அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக என்ன செய்றாங்க, அந்த அவர்களுடைய மகன்கள் கொல்லப்பட்ட போது இந்த மாதிரி சொல்றாங்க. قالت الخنساء أخويها لعمر لقد كنت من قبل أبكي لهما من الثأر وأنا اليوم أبكي لهما من النار. கன்சா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 2 சகோதரர்களை பற்றியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுவாங்களாம், லகத் குன்து மின் கப்லு அபிகி லஹுமா மின் அத்ஹார், இதற்கு முன்பாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக துக்கத்தின் காரணமாக அவர்களை நினைத்து நான் விஷயம் அழுகுவேன். இதற்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வான் அபிகி லஹுமா மின் அன்னார், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முஷ்ரிக்காகவே மௌத்தா போயிட்டாங்களே, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சு நான் இப்ப என்ன செய்யறேன், எழுதுறேன் என்பதாக கன்சா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய சகோதரன் நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இந்த மாதிரி என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. கால அன்ஹா நாபிகா இன்னஹா அஷ்ஆருல் ஜின்னி வல் இன்ஸ். சூக்க உட்கார்ந்துல அந்த கவிதை சபா நடக்கும்போது அதுல தீர்ப்பாளியாக இருக்கக்கூடியவர் நாபிகா. எனக்கு முன்னாடி பாடங்கள்ல சொல்லியிருப்பேன். அந்த நாபிகா என்ன செய்யறது, கிரிட்டிக் பண்றது, தீர்ப்பளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துல நாபிகா ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். சூக்கை உட்கார்ந்த அந்த கவிதை சபை நடக்கும்போது இந்த கன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய கவிதையை அந்த அவையில வந்து அவங்க சொல்லும் போது அப்ப நாபிகா கன்சா பத்தி சொல்லுவாங்க, இன்னஹா அஷாருல் ஜின்னி வல் ஜின்சி, நீ ஜின் மற்றும் மனித மற்றும் ஜின் இனங்கள்ல மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு கவி, நீதான் அஷாரு ஷுஆரா, தேர்ச்சி பெற்ற கவி என்பதாக என்ன செய்ய புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாபிகா அவர்கள் சூக்கு உட்கார்ந்துல இவர்கள் கவி சொன்ன போது இவர்களுடைய கவியை கேட்ட போது சொன்னாங்க, லவ்லா அன்ன ஹாதல் அஅமா ஆயிஷா லா ஃபضلتكி அலா ஷுஅராஇ ஹாதல் மூஸம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்தந்த சீசன்ல யாரு சிறந்த, இப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பத்மபூஷன் அந்த மாதிரி எல்லாம் விருது கொடுக்குற மாதிரி, கவிதையில தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அந்த துறையில் விருது கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல அந்த வருஷத்துல என்ன செய்வாங்க, இவர் தான் சிறந்த கவி என்பதாக சில பேர் என்ன செய்யும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜட்ஜா நாபிகா இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரா கவிதை சொல்லும் போது ஹன்சா வந்து கவிதை சொல்றாங்க. ஹன்சா வந்து கவிதை சொல்லும் போது அதை கேட்ட நாபிகா சொல்லுவாங்க, உனக்கு முன்னாடி ஆஷா, அந்த கண்ணு தெரியாத கவியாக இருக்கக்கூடிய இந்த ஆஷா, அவர் மட்டும் கவிதை சொல்லாமல் இருந்திருந்தா, அதாவது நீ நல்ல கவிதான், ஆனா உன்னை விட ஆஷா ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாரு, அவர் மட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆஷா மட்டும் இல்லாம மற்ற கவிஞர்களோடு நீ போற்றி கொண்டிருந்தால் இந்த சீசனுக்கான மிகச்சிறந்த கவி என்பதாக நான் உன்னை சிறப்புப்படுத்தி இருப்பேன் என்பதாக என்ன செய்வாங்க, நாபிகா கன்சா பத்தி சொல்லியிருக்கிறாங்க. கால பஷார் புருது லம் தகுல் இம்ராத்துன் ஷிஅரன் இல்லா ظهر ضعف فيه. பஷார் பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க, பெண்கள் கவிதை சொன்னா அதுல கொஞ்சம் ஏதாவது ஒரு துஅஃப் இருக்கும், வார்த்தை ரீதியாகவோ அல்லது மானா ரீதியிலே ஏதாவது ஒரு துஅஃப், ஒரு பலவீனம் இருக்கும் என்பதாக பஷார் இப்னு புருது பொதுவா சொல்லும் போது அவரிடத்தில் கேட்கப்பட்டதான் கன்சா,
இப்போ ஹன்சாவும் அதே மாதிரி தானா? அப்போ அவங்களும் ஒரு பெண்மணி தானே, அவங்களும் கவிதை சொல்லியிருக்கிறாங்களே, அவங்களுடைய கவிதையும் ஏதாவது குணம் இருக்குமா என்பதாக பஷார் இடத்துல கேட்கப்பட்ட போது பகான அப்போ பஷார் சொல்லுவாங்களா, சில்கல்லத்தி கலபத்தில் படுவோடு. ஆனா அது ஹன்சா தவிர, ஹன்சா அந்த மாதிரி கிடையாது. ஹன்சா எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்கள் கவிதைகளையே, ஆண் முன்னோடிகளான ஆண்கள் கவிஞர்களை விடவும் அவங்க என்ன செஞ்சாங்க, மிகைத்த ஒரு பெண்மணி. அவங்கள இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. அவங்க இந்த கருத்துக்கு வரமாட்டாங்க என்பதாக பஷார் சொல்லுவாங்க. லஹா தீவான் ஷேரன் ஃபி ரஸாயில் அகவைஹா துபியா ஃபி பைரோத். இவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்கள் மீது பாடிய அந்த மர்சியா கவி, ரசா கவி, அதாவது இரங்கற் கவி, கவித்தொகுப்பு, இரங்கற் கவித்தொகுப்பு, அவர்களுக்குரிய ஒரு கவித்தொகுப்பு. இது பெய்ரோத்துல 1889 பதிப்பு செய்யப்படுகின்றது. அதே மாதிரி அது பிரான்ஸ் போன்ற மொழிகள்ல அது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த கவிதை தொகுப்புல இவர்களுடைய கவிதை மட்டுமில்லாமல் ஒரு சித்தியன ஷாயிரத்தின் ஒரு 60 கவிதாயினி கவிப்பெண்களினுடைய கவிதைகளும் அந்த தொகுப்புல இருக்குது. துஃபியத் பில் பாதியா, பாதியா என்ற இடத்துல ஹிஜ்ரி 24 கிபி 645 வஃபாத் ஆகிறாங்க. இவங்க வஃபாத் ஆகும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆரம்ப காலகட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய খিলাফத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். قيل للشاعر جرير من أشعر الناس قال أنا أول الخنساء. ஷாயிர் ஜரீர் இடத்துல கேட்கப்பட்டது, உமவி கவியான ஜரீர் இடத்துல கேட்கப்பட்டது, மக்கள்ல சிறந்த கவி யார் என்பதாக கேட்கப்பட்ட போது அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், கன்சா மட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் தான் சிறந்த கவி. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தன்னை விடவும் கன்சாவை புகழ்ந்து பேசுறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய கவிதையில தன்னுடைய மர்த்தியத்தான தன்னுடைய சகோதரர்களை பத்தி படிச்ச கவிதைகள்ல ஒரு கவி, ஐனைய சூதன் வலாத்த ஜம்மதா அலாத்த பிக்கியா சஃப்ரின்னதா. என்னுடைய இரண்டு கண்களை ஜூதன், நல்ல கொடைத்தன்மையாக, நல்ல வலா தஜம்மாதா, நீ தேக்கி வைக்காத, அலா தபிக்கியானி, நீ அழமாட்டியா, இல்லை சஹரின்னதா, என்னுடைய கொடைவள்ளலான சஹருக்கு நீ அழமாட்டியா, வைன்ன சஹரன்ல வாலினாவ செய்யுதுனா, நிச்சயமாக சஹர் அவர்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய பொறுப்புதாரியாக இருந்திருக்கின்றார். வைன்ன சஹரன் இதா நஷ்தூரின் அஹாரின் வைன்ன சஹரல் முகத்திமு இதா ரக்கிபு. சஹர் நல்ல மனிதரு, அவர் என்ன செய்வாரு, எதனால் முன்னாடி போய் நிற்பாரு, ஏதாவது பசித்தவர்கள் என்ன செய்வாரு, அறுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கொடைத்தன்மை மிக்க ஒரு மனிதர். அவருக்காக நீ அழமாட்டியா, என்னுடைய கண்களை நீ அழு என்பதாக தன்னுடைய இரண்டு சகோதரர்களை பார்த்து நினைச்சிருக்கிறாங்க, கவிதை படிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக காபுல் சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுஹைர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் காபுல் சுஹைர். இவங்க ஹிஜ்ரி 24 வஃபாத் ஆனாங்க. ஹிஜ்ரி 24, அதாவது கிபி கிபி வருடப்படி 462 வஃபாத் ஆனாங்க. இவங்களுடைய புண்ணியத்து அபு உகுபா அபுல் மித்ரப். உங்களுடைய உண்மையான பேர் காபிபுல் சுஹைர் அபு சுலைமான் முஸ்னி, முஸ்னி கோத்திரத்தை சார்ந்த காபிபுல் சுஹைர் அப்படிங்கிறத இவங்களுடைய பேர். நஷாஃபி கித்ஃபான் கௌமி உம்மிஹி கப்ஷா பின்த் அன்ஹா. இவர்களுடைய தந்தையினுடைய குலம்தான் முஸ்னி. ஆனா இவங்களுடைய உம்மாவுடைய கோத்திரம் கித்ஃபான். அவங்களுடைய உம்மா பேரு கப்ஷா பின்த் அம்மா. ஆனா இவங்க வளர்ந்ததுன்னா தன்னுடைய உம்மாவுடைய கித்ஃபான் கோத்திரத்துலதான், குடும்பத்துலதான் வளர்ந்தாங்க. யாரஃபு பி நாயிபு சாதிக். நாயிபு சாதிக் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது. உண்மையான தோழர், உண்மையான துணை அப்படின்பதாக இவர்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கிறது என்பதாக இவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர். கானபி சபாஹு மாஷி தாபிகி. சின்ன வயசுல தன்னுடைய தந்தையினுடைய கால்நடைகளை மேய்ச்சிருக்கிறாங்க. லஹு ஃபர்சுன் இதுஆல் கும்மைத். கும்மீத் தானவின் அஷாரில் குயூலி சுராத்தன் வஜமாலன் இந்தமா உசரிய அப்சதா பி ஃபரசின். இவர்களுக்கு கும்மீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை ரொம்ப வேகத்துக்கும் அழகுக்கும் பெயர் போன ஒரு குதிரை. இவங்க சின்ன வயசுல சிறை பிடிக்கப்பட்டார்கள், கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படி கடத்திட்டு போன போது இந்த குதிரையை என்ன செஞ்சாங்க, ஃபிதியாவா கொடுத்து இவங்க ரிலீஸ் ஆகி வந்தாங்க. عندما أسلم أخوه بجير قبيل سنة 7 للهجر شهد في فتح مكة والحنين وغزوة الطائف وراح كعب أن يهجو الإسلام والرسول أهدى الرسول دمه. இவங்களுடைய சகோதரர் புஜைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு முன்னாடி, காபுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அது எப்போன்னு சொல்லி சொன்னா ஹிஜ்ரி 7க்கு
கொஞ்சம் முன்பு, ஹிஜ்ரி 7க்கு முன்பு. இவங்க காபினுடைய சகோதரர் புஜைர் பத்தே மக்காவில, முனையில, தாயிஃப் போன்ற போர்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கலந்துக்கிட்டாங்க. ஆனா அதுவரை அவங்க என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏத்துக்கல. தன்னுடைய சகோதரர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அதனால தன்னுடைய சகோதரரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தையும் ரசூலையும் பழித்து கவிதை பாட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி குறைஷி பெண்களையும் அன்சாரி பெண்களையும் இஸ்லாமிய பெண்களையும் பழித்து அவர்களை வர்ணித்து அவர்களை தவறான முறையில் சித்தரித்தும் என்ன செய்ய கவிதை பாட ஆரம்பிச்ச உடனே அஹதர் ரசூல் தமகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்வதை ஆகமாக்கினார்கள். இவங்களை கொலை செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இலா முசைனா, முசைனா குதிரத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விரண்டு ஓடிட்டாங்க. கசீதத்தன், அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க. ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாசித்தாவின் மூலமாக, அவர்களுடைய உதவியின் மூலமாக அவங்கள வசீத்தாவை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, மறைஞ்சி வர்றாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா ரசூலுல்லாஹ் அவங்களை கண்டதும் கொல்ல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்ப திரும்ப மறைஞ்சி ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதவியோடு என்ன செய்யறாங்க, ரசூல் இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கவிதை பாடினாங்க. கிபி 630 தன்னுடைய இஸ்லாத்தை அவர்கள் அறிவித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது நபியையும் முஹாஜிர்களையும் புகழ்ந்து, குறைஷியர்களையும் புகழ்ந்து, சாரி, முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் புகழ்ந்து என்ன செஞ்சாங்க, கவிதை பாடுறாங்க. அந்த கவிதை தான் புருதா என்ற கவிதா. புருதா அதுதான் ஒரிஜினல் புருதா. நாம அபூ சிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கவிதையை புருதான்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு வேற பேர் இருக்குது. ஆனா உண்மையான புருதாங்கிறது இதுதான். என்ஷுது கசீதத்துஹு பானத் சுஆத், அதுக்கு உண்மையான பேர் பானத் சுஆத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கவிதை, தங்களுடைய புருதாவை, தங்களுடைய போர்வையை போத்துனதுனால இந்த கவிதைக்கு இவர்களுடைய பானத் சுஆதுக்கு புருதான்னு பேர் இருக்குது. இப்ப இந்த கவிதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வச்சு படிக்கிறாங்க. ஹிஜ்ரி 9ல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. وقضى كعب أيامه الباقية مشتركا في الصراع الذي بين الأوس والخزرج. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மீதமுள்ள காலத்தை அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்களுக்கு மத்தியில இலக்கிய போட்டியில கலந்து கொண்டு பங்கெடுத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, கழிக்கிறாங்க. ஹிஜ்ரி 24 வஃபாத்தானாங்க. கான கஅபுன் பதவியில் அஸ்லி, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நாடோடி, அப்ப தன்னுடைய தந்தையுடைய ஆட்டை வச்சிருக்கிறாங்க. நாடோடியா, கிராமத்து அரபியா வாழ்ந்தவங்க. அவர்களுடைய அசல் வந்து பதவி, நாடோடியா, கிராமத்து ஒரு பட்டிக்காட்டான மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல கஅபுன் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு தீவானுன் இர்தவ ஃபீஹி ஃபக்ருன் ومدح وهجا ورثا وغزل وما الى ذلك. கஅபுல் ஸுஹைர் அவருடைய ஒரு தீவான், ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது. அதுல வந்து அந்த கவிதை தொகுப்புல எது சம்பந்தமான கவிதைகள், அவங்க எது சம்பந்தமான கவிதைகள் படிச்சிருக்காங்கன்னு சொன்னா ஃபக்ரு, குலப்பெருமை, மதகு, புகழ், ஹஜா, பழித்து பேசுறது, ரசா, இரங்கற் கவி, வசூலு, காதல் கவி, மமா இல்லாத வரைக்கும் மற்றின்னும் இல்லாத மற்ற கவிதைகளும் நினைச்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. லம் யஸில் இலைனா இல்லா கலீலம் மின் ஷிஅரிஹி. இவங்க நிறைய கவிதைகளை படிச்சிருந்தாலும் இவர்களுடைய கொஞ்சம் சில கவிதைகளை தான் நம்ம பக்கம் என்ன செஞ்சிருக்குது, வந்து சேர்ந்திருக்குது. நிறைய கவிதைகள் என்ன செய்யல, வந்து நம்ம அளவில் சேரவில்லை என்பதாகவும் இதை செய்யல நாம பார்க்கிறோம். அடுத்து ஹஜா ரசூல் அல்லாஹி மின்ஹும் மன் ஜஅலஹு மின் லபீதின் நாபிகா சுகர். சில பேர் என்ன சொல்றாங்க, இவர்களுடைய கவிதையை லபீது சொன்னதாகவும், நாபிகா சொன்னதாகவும், ஜுஹைர் சொன்னதாகவும் இவர்களுடைய கவிதையை சில பேர் என்ன செய்யறாங்க, சில இமாம்கள் இவர்களுடைய கவிதையை இவர்களோடு இணைத்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஹஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியாத்தில் ஆரம்பத்துல புஜைர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த வருத்தத்துல ரசூலை திட்டியும் இஸ்லாத்தை திட்டியும் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்துல கவிதை பாடுறாங்க. அப்போ அந்த அது வந்து ஹஜா கவிதைன்னு சொல்லி சொல்லுவோம். பிறரை திட்டி பழித்து நையாண்டு செய்து இது மாதிரி செய்யக்கூடிய கவிதைக்கு ஹஜா கவிதை. அப்ப ஆரம்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜா செய்து படிக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய மத்லா, அதனுடைய ஆரம்பம் வந்து அல அபலிகா அன்னி உஜைரன் ரிசாலத்தன் ஃபஹல்லக ஃபீமா குல்த வைஹக் ஹல்லகுமா. அப்போ ஜெயலபாத் சொல்லுவாங்க, அலா அபலிகா அன்னி புஜைரன் ரிசாலத்தன், என்னுடைய இந்த ரிசாலத்தை, கடிதத்தை புஜைரின் பக்கம் எத்தி வைக்க முடியாதா, எத்தி வைக்கிறது யாரும் இல்லையா? ஃபஹல்லக ஃபீமா குல்த, நீ சொன்ன விஷயத்துல, நீ இந்த ஷஹாதத் கலிமா இஸ்லாத்தை ஏத்துக்கிறிய, அதுல உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? நீ சொன்னதுனால உனக்கு என்ன செய்யட்டும், நாசம் உண்டாகட்டும் என்பதாக உனக்கும்
அந்த ரசூலுக்கும் என்ன செய்யட்டும், நாசம் உண்டாகட்டும். ஏன் இந்த மாதிரி நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட, இந்த களிமாவை சொன்ன, ஷஹாதத் களிமாவை சொன்ன என்பதாக எல்லாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரரையும் ரசூலையும் இஸ்லாத்தையும் இகழ்ந்து ஹஜா கவிதை பாடுறாங்க. ஹஜன் நபிய வல் இஸ்லாம அகாம யுஷப்பிபு நிசான் ஹஜான் முர்ரன். ரொம்ப கடுமையான, ரொம்ப கசப்பான பழிச்சலாக இஸ்லாமிய பெண்களை பற்றியும் நபியை பற்றியும் இஸ்லாமிய பற்றி என்ன செஞ்சாங்க, ஹஜா செஞ்சு படிச்சாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய இவர்களை கொலை செய்வதற்குண்டான ஒரு அனுமதியை கொடுத்தாங்க. கசீதத்துல் புர்தா, இவர்களுடைய அந்த பானத் சுஆத் அப்படிங்கிற அந்த கவிதைக்கு, அந்த கவிதை தொகுப்புக்கு கசீதத்துல் புர்தா என்று பேர். கசீதத்து பானத் சுஆத் என்பதாகவும் என்ன செய்தி பேர் இருக்குது. அந்த பானத் சுஆதுல தான் மதஹப் ரசூல ஃபி மஸ்ஜிதுல் மதீனா சனா ஹிஜ்ரி 9 ஹிஜ்ரி 9ல, இப்ப 630ல அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அந்த உதவியின் மூலமாக வந்து மஸ்ஜிதுல் நபவியில உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அந்த கசீதத்துல் புர்தாவை படிக்கிறாங்க. அந்த கசீதத்துல் புர்தா அப்படிங்கிறது லாமியத்துன், லாமியினுடைய கூடிய லாமியா. பனாத்து சுஆதுன் ஃபகல்பில் யௌம மத்பூலுன் முதையம் மிஸ்லுஹா லம் யுஃப்த மக்பூலுன். அப்ப லாமிலே முடிகிறதுனால இது லாமியத்தான கவிதை. இந்த கவிதை மொத்தம், இந்த கசீதா மொத்தம் 58 58 பைத்துகள் இருக்குது. இது பஹ்ரே பசீத்துல உள்ளது, பஹ்ரே பசீத். அப்ப யார் யார் இது எந்தெந்த பஹர்ல இருக்குது அப்படிங்கிறது நாம ஞாபகம் வைக்கணும். ஜுஹைர் ஜுஹைர், அப்புறம் இம்ராவுல் கேசி, இவர்களுடைய கவிதையெல்லாம் முஅல்லகலாம் தவீலு. கஅப் ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த லாமி அவர்களுடைய அந்த பானத் சுஆத் என்ற அந்த கசீதா வந்து பஹ்ருல் பசீத். பஹ்ருல் பசீத், பசீத் என்ற பஹரை என்ற வசனை சேர்ந்ததாக இருக்கின்றது. افتتح هذه القصيدة بذكر حبيبته سعاد، ثم انتقل إلى وصف الناقة، ومنه إلى ذكر رسول الله صلى الله عليه وسلم، وانتهى على مدح المهاجرين من قريش. அப்போ இவங்களும் தங்களுடைய கவிதையை வளமையாக எல்லா கவிஞர்களையும் போலவும் முதல்ல என்ன செய்யறாங்க, திக்ரி ஹபீபா, தன்னுடைய காதலிய நினைவு கூர்ந்து படிக்கிறது. அவருடைய காதலியாகிய சுஆதை நினைவு கூர்ந்து அவர்களுடைய அந்த நினைவுகளை படிக்கிறாங்க. பின்பு சும்ம இன்தகல இலா வஸ்மின் நாகா, பின்பு ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, வர்ணிக்கிறாங்க. இப்போ ஆரம்ப காலத்துல அந்த அரபி கிளாசிக்கல் போயிட்ரி பார்க்கும்போது முதல்ல என்ன செய்வாங்க, அப்சலான் பழைய அந்த காதலியினுடைய நினைவிடங்கள், வாழ்விடங்கள், அழிந்த அந்த நினைவு சின்னங்களை அங்க போய் நின்று அந்த ஞாபகங்களை பத்தி படிக்கிறது, காதலியை பத்தி கசல் படிக்கிறது. பின்பு அதுக்கப்புறம் ஒண்ணு ஹம்ரை பத்தி படிப்பாங்க, அல்லது ஏதாவது தங்களுடைய ஃபரஸ் குதிரையை பத்தி படிப்பாங்க, அல்லது ஹம்ர நாக்கத்தை ஒட்டகத்தை பத்தி படிப்பாங்க. அதாவது தங்களுடைய ஏதாவது தங்களுக்கு பிடிச்ச விலங்கினங்களையோ அல்லது ஹம்ரை பத்தி என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின், தன்னுடைய மெயின் நோக்கம், தன்னுடைய கவிதையினுடைய முக்கிய நோக்கத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. இதுதான் ஒரு கிளாசிக்கல் போயட்ரியினுடைய ஒரு இதுவா நம்ம பார்க்கணும். கிளாசிக்கல் போயட்ரியை பார்த்தாலே நீங்க எல்லாமே பார்க்கணும், இப்படிதான் என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அது முஅல்லக் சுஹைரா இருக்கட்டும், முஅல்லக் இம்ருல் கைஸா இருக்கட்டும், அல்லது ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் கூட, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நபியை புகழ்ந்து பாடிய கவிதைகளிலும் கூட அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது காதலியை நினைத்து பாடுவது, அதுக்கப்புறம் தங்களுடைய ஏதாவது ஒரு வாகனத்தை, விலங்கையோ அல்லது ஹம்ரையோ புகழ்ந்து பாடுறது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, தங்களுடைய முக்கிய தலைப்புக்குள்ள போவாங்க. அந்த அடிப்படையில தான் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவிதை பாடி இருக்காங்க. இந்த இந்த பானத் சுஆதினுடைய அப்போ முதல்ல ஹபீபா பத்தி படிக்கிறது, அதுக்கப்புறம் வஸ்ஃபுன் நாகா ஒட்டகத்தை பத்தி வர்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சது, அதுக்கப்புறம் முஹாஜிரின்களை, குறைஷிகளில் இருந்து முஹாஜிரின்களை புகழ்ந்து என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. இதனுடைய முதல்ல ஆரம்ப அந்த வரி அப்படிங்கிறது இப்படி ஆரம்பிக்குது. பானத் சுஆதுன் ஃபகல்பில் யௌம மத்பூன் அப்படிங்கிற வரியில ஆரம்பிக்குது. இன்னமா வஸல கஅபுன் ஃபீ இன்ஷாதி ஹாதல் பைத். இந்த பைத்தை படிச்சுட்டு வரும்போது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வரியை அடைந்தார்கள். இந்த வரியை, இன்னர் ரசூல லஸீஃபுன் யுஸ்தல்லாஹு பிஹி முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலுன். அப்போ இந்த வரியை அடைகிறாங்க. எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிச்சு பேசக்கூடிய
சமயத்துல இப்படி சொல்றாங்க, இந்த ரசூல் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி வீசக்கூடிய ஒரு வாள், முஹன்னதுன் இந்திய வாள் என்பதாக புகழ்ந்து பேசுறாங்க. முஹன்னதுன் இந்திய வாள், மின் சியூஃபில்லாஹி மிஸ்லூன் அல்லாஹ்வினுடைய வாள்களில் இருந்து உருவப்பட்ட ஒரு இந்தியாவினுடைய ஒளி மின்னக்கூடிய ஒரு வாள் என்பதாக என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இந்த வரியை அடைந்த உடனே கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரதத்தஹு ஃபஅல்காஹா அலா கத்திஃபைஹி வபிதாலிக இத்லாகு இஸ்மில் புர்தா. இந்த வரியை அடைஞ்ச உடனே, இந்த வரியை கஅப் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மேனியில் இருந்த அந்த புர்தாவை, இந்த போர்வையை கழட்டி என்ன செய்யறாங்க, கஅப் அவங்களுடைய அந்த போர்வகத்துல அவங்களுடைய மேல போட்டுக்கிறாங்க. இதனாலதான் இந்த கவிதைக்கு புருதா என்பதாகவும் என்ன செய்யுது, பேர் இருக்கின்றது. இதனாலதான் இந்த கவிதைக்கு புருதா என்பதாக என்ன செய்யுது, பேர் வந்தது. அன்ன ஷுஅரா யஅ்தனா பிஷராஹிஹா வ மஆரத்திஹா வ தக்மீசிஹா. அதற்கு பிறகு நிறைய கவிஞர்கள் இவர்களுடைய கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவர்களுடைய கவிதையை ஷரஹ் செய்வதற்கும், மஆரத்திஹா இவர்களை போன்று போட்டி கவிதைகள் பாடுவதற்கும், தக்மீசிஹா இவர்களுடைய கவிதைகளை 5 வரியாக ஆக்குவதற்கும். 5 வரி சொல்லி சொன்னா, தஹ்மீஸ் சொல்லி சொன்னா கவிதையினுடைய ஒரு விஷயம். தஹ்மீஸ் சொல்லி சொன்னா, இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு பைத்துங்கிறது 2 வரி இருக்கா, இதோட சேர்த்து என்ன செய்யறது, தங்களுடைய ஒரு 3 தங்களுடைய சொந்தமான ஒரு 3 வரி கவிதைகளை சேர்த்து இவர்களுடைய 2 வரியையும் சேர்த்து மொத்த தஹ்மீஸ் 5 வரியா என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கிடுவாங்க. 5 வரியாக ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பைத்தும் என்ன செய்யறது, 5 வரியா ஆக்குறது. எதுக்கு விரத தஹ்மீஸ். முஆரது கவிதைனா அது மாதிரி போட்டி போட்டு கவிதை. இது மாதிரி படிக்கப்பட்ட கவிதை தான் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இதுவும் இதுக்கு முஆரதான கவிதை தான். இதுக்கு போட்டியாக அல்லது இதை போன்று அமைக்கப்பட்ட ஒரு கவிதை தான். அப்போ நிறைய கவிஞர்கள் இவர்களுடைய இந்த கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு விளக்கம் கொடுக்கிறது, இதுக்கு முஆரது கவிதை படிக்கிறது, இதுக்கு தஹ்மீஸ் கவிதை படிக்கிறது என்பதாக நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இவர்களுடைய முஆரது இந்த புர்தாவுக்கு பானத் சுஆதுக்கு போட்டியாக தொகுக்கப்பட்ட நவம் செய்யப்பட்ட ஒரு கவிதை தான் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நுஃபுல் மஆத் ஃபி மஆரதி பானத் சுஆத் என்ற அந்த கவிதை தொகுப்பு. இதைத்தான் நாம் புர்தான்னு சொல்லி சொல்றோம். ஃபகத் அத்லக அலைஹா இஸ்முல் புர்தா. இதுக்கும் புர்தா என்பது என்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. பானத் சுஆதுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பிரபலியமான ஷரஹ்ல ஒண்ணு இப்னு ஹிஷாம், பாஃபூரி, இப்னு துரைத், திப்ரிசி ஆகியோர்கள் எழுதிய ஷரஹ் ரொம்ப பிரபலியமான பானத் சுஆதுடைய ஒரு ஷரஹாக இருக்கின்றது. துபி அக்ஸர மரத்தின் ஃபி பெர்லின் ஃபாரிஸ் குஸ்துன்துனியா, கான்ஸ்டான்டினோபிள், பாரிஸ், பெர்லின் போன்ற நகரங்கள்ல இவர்களுடைய அந்த கவிதை தொகுப்பு பல தடவைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது, அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது. وكذلك في بيروت وترجمت إلى كثير للاتينية، فرنسية، ألمانيا، إنجليزية، إيطاليا. அதே மாதிரி நிறைய மொழிகளுக்கும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ், இத்தாலி போன்ற மொழிகளுக்கும் இவர்களுடைய கவிதை அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. கல்புல் அஹ்மர் சொல்லுவாங்க, இவருடைய தந்தை காபினுடைய தந்தை ஜுஹைர் அவருடைய கவிதைகளை மக்கள் பெருசா பேசி இருக்கவில்லை என்று சொன்னார். நான் சொல்வேன், என்ன காபன் அஷாரோ, தந்தையை விடவும் அவருடைய மகன் தான் என்ன செய்யறாரு, என்ன காபன் அஷாரோ, ஜுஹைரை விடவும் காபு தான் ரொம்ப நல்ல கவி என்பதாக சொல்லியிருப்பேன். மக்கள் எல்லாம் ஜுஹைருடைய கவிதையை பெருசா பேசுறாங்க. ஆனா மக்கள் இப்படி பேசாம மட்டும் இருந்திருந்தா நான் காபு தான் நல்ல கவின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கல்புல் அஹ்மர் சொல்றாங்க. அண்ணா பாஃபர் சொல்றாங்க அந்த புர்தாவை பத்தி, மானசுவாதை பத்தி சொல்றாங்க, மஸாரத்துல் புர்தா பி அஹ்லிஹி ஹத்தா இஷ்தராஹா முஆவியா அன்ஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போத்திய அந்த இந்த புர்தாவை பத்தி பாஃபூரி சொல்றாங்க, கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்களிடத்துல தான் இந்த புர்தா இருந்துச்சு. கடைசி அதை யார் வாங்கினாங்கன்னு சொன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தாரிடமிருந்து என்ன செஞ்சாங்க, அதை வாங்கிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த புர்தாவை கிட்டத்தட்ட 20 அல்லது 40,000 திரகத்துக்கு வாங்கினாங்க. காபினுடைய மக்கள்கிட்ட இருந்து. எல்பிசுவா அல் ஃபலஃபா பாதல் முஆவியா ஃபில் இதே. அதுதான் முஆவியா அரசர்கள், முஆவியா காலத்தை சேர்ந்த கலீஃபாக்கள் என்ன செய்வாங்க, பெருநாக்கள்ல அந்த புர்தாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போத்தி அந்த புர்தாவை என்ன செய்வாங்க, அதை போத்திக்கிட்டு ஒரு பெருமையா வருவாங்க. வபியாத்தில் மன்சூர், அது கலீஃபா மன்சூருக்கு விற்கப்பட்டது, 40,000 திர்ஹத்துக்கு விற்கப்பட்டது. அம்மாது ராவிய சொல்றாங்க, தஹர்ரக கஅபன் வஹுவ யதகல்லம் பிஷ்ஷார். அவங்க ஆரம்பத்துல
எழுந்தாடிய போதே, அவங்க அசைந்த போதே அவங்க என்ன செஞ்சாங்க? கவிதை பாடினாங்க. காபு எழுந்தாடிய போதே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கவிதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய அந்த கசீதா அப்படிங்கிறத 3 முக்கிய நோக்கங்களாக பார்க்கலாம். முகத்திமத்துன் கஸலியா, ஆரம்பத்துல கஸல், பெண்களை வர்ணித்து கஸல், காதல் கவிதைகள். அதுக்கப்புறம் கமாஃபி ஆதத்தில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் இருந்தது மாதிரி கஸலை பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் அல் இஅ்திதாரு, உதுர் தேடுறது. ரசூலை இகழ்ந்ததுனால, முஸ்லிம் பெண்களை இகழ்ந்து அவங்கள தவறா சித்தரிச்சதுனால அதுக்கு மன்னிப்பு தேடி, மன்னிப்பு தேடுதல். அதுக்கப்புறம் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது, வஸ்ஃபுன் நாஃபா. இதுதான் அவர்களுடைய கசீதத்துல் புர்தா, அவர்களுடைய பானு சுஆதுடைய முக்கிய ஒரு தலைப்புகளாக இருக்கின்றது. ஆக இதுதான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வாழ்க்கை சுருக்கமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்கள்ல கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பானு சுஆதுடைய முதல் 20 பைத்தினுடைய விளக்கங்களை பார்ப்போம். இதோட இந்த காணொளி என்பது நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.